ரஷ்யா எப்பவும் போல உக்ரைனை மொத்தம் 91 ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதுல 18 யுஏவிக்கள் டார்கெட்டை ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. மொத்தம் 8 லொகேஷன்ல 18 ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணியிருக்கு. அதை தடுக்க முடியல. இது கூட 4 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுட்டு வீழ்த்தக்கூடிய மற்ற ட்ரோன்கள் இருக்கும் இல்லையா, அதோட உதிரி பாகங்கள் விழுந்து இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இதே போல ரஷ்யாக்குள்ளேயும் ட்ரோன் ஸ்ட்ரைக் தினந்தோறும் உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சில நேரங்கள்ல 1000 டிப்போ மேல ஹிட் ஆகுது. சில நேரங்கள்ல பெரும்பாலும் இழப்புகள் ஏற்பட மாட்டேங்குது. ராணுவத்துக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை தாக்குதலான்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் இல்ல. உக்ரைன்னால அது இப்ப வரைக்கும் கிராக் பண்ண முடியல. பட் ஆனா ரஷ்யா பல பகுதியிலும் தாக்குதல் பண்றாங்க. இந்த ஹெவியான ஸ்ட்ரைக் 6ஆம் தேதி நடந்த ஸ்ட்ரைக்ல ஜாப்ரோசியால வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு சில ஃபேக்டரிஸ்லாம், சில இம்பார்ட்டன்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஹெவியான அட்டாக் ஜாப்ரோசியா பகுதியில. ஏன்னா இப்ப ஜாப்ரோசியாலயும் அஃபென்சிவ் ஆபரேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யா. நம்ம மேப் வீடியோ பார்க்கும்போது தொடர்ந்து பார்க்கும்போது அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஜாப்ரோசியாலயும் அஃபென்சிவ் ஆபரேஷன் பெருமளவுல இன்டென்ஸா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம காலை நேரங்கள்ல கூட சில நேரங்கள்ல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் பண்ணிடுறாங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மேல தாக்குதல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து அதை டவுன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செம்மையா வேலை செய்துப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா சில ஃபேக்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தீ பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. சில ஃபேக்டரிஸ் எல்லாம் தாக்குதல் நடந்திருக்கு. இதே போல ஒடசாலி வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான அட்டாக்ஸ் நடந்திருக்கு. சைட்ல வீடியோ பதிவுகளோட இருக்கும். அது இது வரைக்கும் நடக்கக்கூடிய செய்திகள், சொல்லக்கூடிய செய்திகள். இப்போ இந்த தாக்குதல், அதுவும் குறிப்பா கீவ்ல நடக்கக்கூடிய தாக்குதல். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வதந்திகள். என்ன சொல்றாங்க அப்டின்னா, அதாவது "ஏம்பா ரஷ்யா தான் அனுப்புறாங்களா? இல்ல நீங்களே அடிச்சிடுறீங்களா?" அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, உள் நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரளயங்கள். நம்ம நேத்திக்கு பதிவுல பார்த்திருந்தோம். ராணுவம் தனியா இருக்கு, போலீஸ் தனியா இருக்கு, கரப்ஷன் பீரோ தனியா இருக்கு. இது போல தனித்தனியா இவங்களுக்குள்ளேயே கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ கட்சிகள், அரசியல் கட்சிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சர்வன்ட் ஆஃப் த பீப்பிள். ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல நெறைய கட்சிகள் இருக்கு. ஸோ அவங்கலாம் இருக்கக்கூடிய இந்த பணக்காரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஆதரவா இல்லாம, ஆதரவா இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பண்ணா அடுத்த பவருக்கு வந்துருவாங்களா? எலக்ஷன்ல எதிர்த்து நின்றுவாங்களா? அப்படிங்கிற வழியெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல நிகழ்வுகள் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக, அவங்களோட ஃபேக்டர்ஸும் துல்லியமா குறி வச்சு அடிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்னப்பா அவங்க தான் செய்றாங்களா? இல்ல நீங்களே செய்றீங்களா? அப்படிங்கிறது போல கேள்விகள், சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல வதந்திகள் வருது. என்னன்னா, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல தாக்குதல் நடக்குது. ஆனா சில ஃபேக்டரிஸ்லாம் பர்ட்டிகுலரா தாக்குதல் நடக்குது, தீப்பிடிச்சு எரியுது. என்ன இந்த மாரி இடத்துக்கு மட்டும் புரொடெக்ஷன் இல்லையா? அப்படிங்கிறது போல கேள்விகளும் வருது. ஏன் அப்படின்னா, இது பொரஷன்கோ அவர்களுக்கு சொந்தமான இன்வெஸ்டிங் இருக்கக்கூடிய பினாமி பேர்ல இது போல நார்மலா இருக்கும் இல்லையா? அதாவது மேற்கு நாடுகள சொல்ல வரேன். நார்மலா இருக்கும் இல்லையா? ஸோ அதுபோல பொரஷன்கோ அவர்களுக்கு ரிலேட்டா இருக்கக்கூடிய பில்டிங் மேல எல்லாம், ஃபேக்டரிஸ் மேல எல்லாம், கம்பெனிஸ் மேலலாம் அவருக்கு ஆதரவாளர்களா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல அந்த பணக்காரர்கள் இடத்து மேலலாம் தாக்குதல் நடக்குதே! இது எப்படி வம்படையா ரஷ்யா க ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய ஃபேக்டரி அடிச்சாங்கன்னா சொல்லலாம். இது பொரசங்க அவர்களுக்கு மட்டும் எப்படி தேடி தேடி அடிக்கிறாங்க? அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. வதந்திகள். சும்மா டீ கடையில உட்காந்துட்டு இருந்தேன். டீ குடிக்கும்போது சும்மா பேசிட்டு இருந்தாங்க இது போல. இதெல்லாம் நம்புற மாரிங்களா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. நீங்க எப்படி அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் ஆனா இது போல இது போல வெடி விபத்துகள் நடக்குது. பொரஷங்கா அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. அதே போல ஒடசாலி வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருது. இம்பார்ட்டன்டான இது இருக்கும். அது மாரி அடிச்சிருப்பாங்க. ஆனா லோக்கல் சோர்ஸ் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. என்ன காரணம்னு தெரியல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன்குள்ள பல பகுதியிலும் தாக்குதல் பண்றாங்க. ஆனா உக்ரைன் சொல்றது கீவ்ல அட்டாக் பண்ணாங்க. நாங்க தடுத்து நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற அவங்க சொல்றாங்க. சில நேரங்கள்ல உதிரி பாகங்கள் பர்ட்டிகுலரா உதிரி வந்து இந்த ஃபேக்டரி மேல மட்டும் விழுந்துருது. அது எப்படிங்க? அப்படிங்கிறவங்கள கேட்கறாங்க. பதில்கள் அவங்க கிட்ட இருக்கும். ஜெலன்ஸ்கி அவங்ககிட்ட இல்லாத பதிலா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது தாக்குதல் நடக்கக்கூடிய விஷயம். அடுத்து களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, களத்துல மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா, ஸ்லோவியான்ஸ்க் டூ இஸ்யூம் அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஹைவேஸ் அந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. நம்ம சேனல தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ட்ரோன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறது போல, இப்ப இந்த ட்ரோன் கண்ட்ரோல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேசஞ்சர் பஸ் அடிச்சுட்டாங்க, அத அடிச்சுட்டாங்க, இத அடிச்சுட்டாங்க வீடியோ பதிவுல எடுத்து குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, இந்த ரோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, கிரமட்டாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க்கு. கிரமட்டாஸ்க்கு மேல ஸ்லோவியான்ஸ்க் இருக்கு. மேப்ல லோட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸ்லோவியான்ஸ்க் டு இசியூம்ங்கிறது சப்ளை லைன். மிக முக்கியமான சப்ளை லைன். அந்த சப்ளை லைன ட்ரோன் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா, ஸ்லோவியான்ஸ்க்கும் மேல ரஷ்யா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒன்ஸ் இசியூம வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தது தான். இப்ப அத நோக்கி முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ரஷ்யா இது போல பிரேக் பண்ணி வராங்கன்னு. அதே போல தான் வந்துட்டு இருக்காங்க. மேப் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்ட்டா தெரியும். அத தொடர்ந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன சொன்னோமோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா எந்த ஒரு பிசுறும் இல்லாம அதே வழியில வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இசியூம பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பகுதியில ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தை இப்ப கொஞ்சம் பின்ன வாங்கியிருந்தாங்க. சில நேரங்கள்ல பிடிக்க முடியாது. இது நம்மளால கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. ஆள் பற்றாக்குறை இருக்கு. கொஞ்சம் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கலாம் அப்படிங்கிறதுல பின்வாங்கக்கூடிய பகுதிகள். அதுல இந்த இசியூமும் ஒண்ணு. அந்த டைம்ல பக்முட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல. ஆனா இப்ப பக்முட், ஆத்விகா இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதாவது அடுத்தது பொக்ராஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்டி சென்டர் பாதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. மேப்லயே பார்க்கும்போது பார்ப்போம். அப்படி இருக்கும்போது கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க்கு மேலயும் ரஷ்யா வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, 100% டொனஸ்க்க லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் ரஷ்யா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. இது மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, களத்துக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய இந்த FPV ட்ரோன்கள். அது இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? இந்த FPV ட்ரோன்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ மைனிங் சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரியா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு, இந்த சிப்பு இதெல்லாம் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் கார்டு இதெல்லாம் வாங்கி வச்சு, பலது வந்து இந்த மைனிங் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா, இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட கிரிப்டோ இது பண்ணதுக்கு அப்புறமா டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஃபேமிலியோட பணம் உயர்வு எங்கேயோ போயிட்டு இருக்காமா, சொத்துக்கள் சேர்த்தக்கூடிய விஷயங்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பார்த்திருப்போம். ஆனா மெயினான விஷயத்துக்கு வரும். அந்த டைம்ல இது போல வந்து பார்த்தா பிரிண்டிங் பண்ற மாரி உட்கார்ந்து வந்து பார்த்தா கிரிப்டோ மைனிங் பண்றதுக்காக சர்வரா வச்சிருந்தாங்க. இப்ப அதுபோல இந்த 3டி பிரிண்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறாங்க. அது பாட்டுக்கு சவட்டு மேனிக்கு அடிச்சு அடிச்சு தள்ளிட்டே இருக்குது. ஃபுல்லா வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 2வது இது போல விஷயங்கள் 3டி பிரிண்டிங்லாம் செஞ்சிரலாம். ஆனா இதுக்கு வேணுங்கிற மூலப்பொருட்கள்லாம் சீனால இருந்து தான் ஏற்றுமதி ஆகணும். அது தட்டுப்பாடா இருக்கு உக்ரைனுக்கு. ஆனா இப்போ ரஷ்யாக்கு ஆதரவா சைனா களமிறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சைனாவோட மிலிட்டரி விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட ஏர் பேஸ்ல டச் டவுன் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா நடக்குது இங்க? அப்படிங்கிற கேள்விகள் வருது. ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் குடுக்குறேன்னு ஒரு அணில எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாரு. உலகத்துல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணி, ரஷ்யா, சீனா கூட சேர்க்க வைக்கிறதுக்கான மிக முக்கியமான கடமைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதிக அளவுல 3டி பிரிண்டிங் மெஷின்ஸ யூஸ் பண்ணி FPV ட்ரோன்கள அதிக அளவுல செஞ்சுட்டு இருக்காங்க ரஷ்யா. இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.